தென்காசி மாவட்டத்தில் விளைநிலங்களை சேதப்படுத்தி வரும் வனவிலங்குகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து விவசாயிகளுடன் நமது செய்தியாளர் ராஜன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளான வடகரை, சொக்கம்பட்டி, புளியங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகளில் தற்போது விவசாயிகள் வாழை, தென்னை, நெல் பயிர்கள் உள்ளிட்ட விவசாயங்கள் செய்து வருகின்றனர். தொடர்ந்து இவர்கள் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் காட்டு விலங்குகளான யானை, காட்டு பன்றிகள் உள்ளிட்ட வன விலங்குகள் அந்த பகுதியில் தொடர்ந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றது. தொடர்ந்து அந்த வனத்துறை அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்தாலும் வனத்துறை அதிகாரிகள் முழுமையாக அந்த வன விலங்குகளை காட்டுக்குள் விரட்ட முயற்சி செய்யவில்லை என்று விவசாயிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லி வருகின்றனர். இது தொடர்பாக நம்மளிடம் பேசுவதற்காக இந்த பகுதியில் உள்ள விவசாயி சாகிர் ஹுசைன் நம்மளோடு இருக்கிறார். அவரிடம் இதை பற்றி ஒரு சில தகவல்களை கேட்டு பெறலாம். அதாவது இந்த பகுதியில் நிறைய விவசாயிகள் மா விவசாயங்கள், நெல் பயிர், தென்னை உள்ளிட்ட பயிர்கள் விவசாயம் செய்து வருகின்றன. தொடர்ந்து இந்த பகுதியில் காட்டு விலங்குகளான யானை, காட்டு பன்றிகள் தொடர்ந்து சேதப்படுத்தி வருகிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிங்க. இது எந்த மாதிரியான சேதத்தை படுத்தி வருகிறது? வனத்துறை அதிகாரிடம் இதை பற்றி நீங்கள் தெரியப்படுத்தினீங்களா? தென்காசி மாவட்டத்தில் எங்களுக்கு பிரதானம் விவசாயம் தான். எங்களுக்கு வாழ்வாதாரமே விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கோம். என்னென்னா நாங்கள் தென்னை, வாழை நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா பயிருமே நாங்கள் பயிரிட்டுருக்கோம். ஆனால் வனவிலங்கான யானைகள், பன்றிகள், சிறுத்தை எல்லாமே வனத்தை விட்டு வெளியே எங்களுக்கு தொடர்ந்து எங்களை சேதப்படுத்தி மனித உயிர்களையும் சேதப்படுத்தி வருது. நாங்கள் இது விஷயமாக மாவட்ட நிர்வாகத்திலும் சொல்லியாச்சு, மினிஸ்டர், எம்பி எல்லாம் வந்தாலும் அவங்ககிட்டையும் சொல்லியாச்சு. ஆனால் என்னென்னா அந்த மாவட்ட நிர்வாகிகளோ மேல் உள்ள அதிகாரிகளோ எந்த இதுவுமே எங்களுக்கு கண்டுகொள்ளாமல் எங்களை ஒரு கிள்ளிக்கலையாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. விவசாயத்தை ஒரு முழு எங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை, உயிருக்கும் பாதுகாப்பு நிலை தொடர்ந்து நாங்கள் அச்சுறுத்தி பல்வேறு கணக்கான சேதங்களை நாங்கள் பண்ணுதோம். இது தொடர்பாக நான் சொன்னதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லைனுங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் எங்களுக்கு இந்த வனம் கடைநூல் வனச்சரத்தில் மேக்கரை வடகெல்லாம் இருந்து முதல்ல கடைநூல் வனச்சரத்தில் இருந்துச்சு. இப்போ திடீர்னு எங்களை செங்கோட்டையில் வனச்சரத்தில் சேர்த்துக்கோங்க. ஆனால் என்னென்ன சேர்த்து நாங்கள் யார்கிட்ட முறையிடுதுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு முடிவான நடவடிக்கை இல்லை, ஒரு நிவாரணம் தரமாட்டாங்க. என்னன்னா செவுடங்காத சங்கு இந்த மாதிரி எங்களை பொருளாதாரத்தை பூரா அழிச்சிக்கிட்டு இருக்கு. எங்க மீது மனுவா நினைக்காம எங்க மீது விவசாயம் மீது ஒரு அக்கறை கொண்டு அவங்களுக்கு என்ன நடக்கும் அது மாதிரி இறக்கம் கொண்டா தான் எங்களுக்கு விவசாயத்திலிருந்து பாதுகாக்க முடியும். அதாவது பல முறை நானும் இந்த பகுதிக்கு வந்திருக்கேன். இப்போ அந்த செவ்வாலெல்லாம் கீழே விழுந்திருக்கு, அதை நான் பார்த்தேன். இதே மாதிரி வரக்கூடிய சமயத்தில் ஃபாரஸ்ட்டில் நீங்கள் அந்த ஃபோட்டோ மூலமாக இந்த ஆதாரங்கள்லாம் அவங்கள்ட்ட கொடுத்தீங்களா? அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, ஃபோன் மூலமாக நேரடியாக தொடர்பு கொண்டு வனத்துறையில் வரணும்னா அவங்க என்னன்னாங்க என்னஞ்சியா பார்க்கறதுக்கே 2 நாள் 3 நாள் ஆயிடுது. பார்த்தாலும் நீங்கள் பட்டா வாங்க, சிட்டா வாங்க, போட்டோ அனுப்புங்க, எல்லாம் அனுப்பி உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும்னா. ஆனால் ஒரு நிவாரணம் தரமாட்டாங்க. 7 மாதம் 8 மாதம் நாங்கள் எல்லாத்தையும் அலக்கழித்து ஒவ்வொரு துறையாக கூட்டு அலைஞ்சாலும் நிவாரணம் ஒழுங்காக வர மாட்டேக்கு. அப்படியே எங்களுக்கு நிவாரணம் தந்தாலும் சொற்ப நிவாரணம். ஒரு மரத்தை, தென்னை மரத்தை நாங்கள் அரசு நிர்ணயித்து 3000 ரூபா 4 வரைக்கும் போடாங்க. ஆனால் வெறும் 500 ரூபா 6 மாதம் கழிச்சு தராங்க. அப்படி பார்க்கணும்னா நாங்கள் நிவாரணம் வாங்கி என்ன செய்ய? எங்களுக்கு நிவாரணம் கூட எங்களுக்கு பெருசு இல்லை. எங்கள் உயிரை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு உத்தரவாதம் இல்லை. எங்கள் விவசாயிகளை நாங்கள் பகல் நேரத்தில் வர்றதுக்கு பயந்து வர வேண்டியிருக்கு. எங்களை யானை விரட்டுது, பன்னி தாக்குது, அப்படி பல்வேறு நெல் பயிர் தாக்குது. எந்த பயிர்னாலும் சரி, கால்நடை சிறுத்தை என்ன செய்யுது, கால்நடை அப்படியே கால்நடை இழுத்து கொண்டு வருது. அப்படி நாங்கள் டெய்லி செத்து பிழைச்சோம்னா எப்படி? எங்களுக்கு வேலைக்கே ஆள் வர மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் காலம் போனோம்னா நாங்கள் விவசாயத்தை விட்டு வேற எந்த தொழிலாக பார்க்க முற்படுற சூழ்நிலைக்கு இப்படி எங்களை தள்ளப்படுதோம். இந்த மேற்கரை பகுதியில் உள்ள விவசாயிகள் கூறுகையில் இவர்கள் அந்த வன விலங்குகளான யானை மற்றும் காட்டுப்பன்றி, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் தொடர்ந்து அச்சுறுத்தி வருவதாகவும், இங்கு உள்ள வனவிலங்குகள், அதாவது வனவிலங்குகள் வருவதை கண்காணிக்க தோட்டக்காரர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்குமே உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அதிகப்படியான அந்த அதிக ஆழம் கொண்ட அகழிகள் அமைத்து, முள்வெளிகள் அமைக்கப்பட்டு, மின்வெளிகள் அமைக்கப்பட்டு முறையான அளவிற்கு அந்த யானைகளை அடர்ந்த வனப்பகுதியில் விரட்ட வேண்டும் என்று இங்குள்ள விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் வனத்துறை அதிகாரிகள் ஒரு முறை இருமுறை அவர்கள் போன் செய்து கூப்பிட்டாலும் கூட அவர்கள் வர மறுக்கிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். மேலும் வரக்கூடிய நாட்களில் இந்த சேதமான பயிர்களுக்கு முறையான இழப்பீடும் வழங்க வேண்டும், இவர்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் வைத்துள்ளனர். மேலும் இவர்கள் விவசாயம் செய்யக்கூடிய, முதலீடு செய்யக்கூடிய பணங்கள் அதிகம்
ஆனால் இவர்களுக்கு வந்து நஷ்டேடாக கொடுக்கும்போது அந்த பணம் வந்து சொற்ப பணமாகவே உள்ளது. அதனால் வந்து அதை வந்து உயர்த்தி வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்துள்ளனர். ராஜன், நியூஸ் 7 தமிழ், தென்காசி.